இதெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் வரணும். வந்து அந்த கேள்விகளுக்கு தெளிவு பிறக்கணும். ஒன்று வந்து ஒன்று கர்ப்பம் சாப்பிடும் போதோ அல்லது யோகம் பண்ணும்போதோ தியானம் பண்ணும்போதோ எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் புலன் ஒடுக்கம்னு சொல்லி கண் மூடி தவம் பண்றது, தியானம் பண்றது, பிரார்த்தனை பண்றது, எது எடுத்துட்டாலும் சரி, அதாவது சுவாசம் விரயம் குறையக்கூடிய எந்த செயல்கள் எடுத்துட்டாலும் சரி, உலக இயக்கத்துல சுவாசம் வெளியில நீண்டு ஓடுறது இயல்பு. அதை விடுத்து நீங்க தியானம், ஜெபம், அது எந்த வகையான தியானமா இருக்கட்டும், கைகால அசைக்காம எந்த இதுல நீங்க உட்கார்ந்தாலும், யோகம் சம்பந்தப்பட்ட எதை செஞ்சாலும் சரி இது நடக்கும். சுத்த உஷ்ணம் அசுத்த உஷ்ணத்துல சொன்ன அந்த நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பானது செரிக்கப்பட்டு அதுல இருந்து தண்ணி, எண்ணெய், கார்பன் 3 வெளியே வரும். எந்த செயல் நடந்தாலும் சரி பேசிக்கல சுவாசத்துல நடக்கும். சுவாசம் உள்ளடங்க அடங்க இது இன்னும் அதிகமா நடக்கும். 1 மடங்கு நடக்கிறது 2 மடங்கு ஆகும். இது சித்தர்கள் சுவாச விளக்கத்துல வந்து மூச்சின் நீளம் வந்து 16 அங்குலத்திலிருந்து 12 அங்குலம் நடக்கும்போது நீடூழி வாழ்வான் அப்படின்னு விளக்கம் இருக்கும். 10 அங்குலமாக சுருங்கும் போது உலகத்தின் அறிவெல்லாம் தோன்றும் அப்படின்னு வரும். இதுவே 8 அங்குலமாக சுருங்கும் போது உலகில் உலக மாட்டான், சுழுமுனையே எப்போதும் நடக்கும். இது வந்து 4 அங்குலமா சுருங்கும் போது பேசான் பாரே மௌனி ஆவான், ஞானம் எல்லாம் தோன்றும். 2 அங்குலமாக சுருங்கும் போது சமாதி வாய்க்கும், ஜீவன் முக்தன் ஆவான் இப்படின்னு சொல்லி விளக்கம் வரும். சொல்றதெல்லாம் முதல்ல இருந்து எடுத்தீங்கன்னா சுவாசம் வெளி சுவாசம் நடக்கும் போதே இந்த 3 செயலும் நடக்கும். அதாவது ஃபேட் செரிமானம் ஆகி தண்ணி, எண்ணெய், கார்பன் வெளியில வரும். இந்த செறிபடாத 3மே வெளியில வரும். இது வெளி சுவாசம் நடக்கும் போதே, சுவாசம் விரயமாகும் போதே நடக்கும். அப்ப இந்த சொன்ன விளக்கத்தோட சுவாசம் வந்து நீளம் சுருங்க 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 அதிகப்படியாத்தான் அது நடக்கும். உடம்புல இருக்கிற ஃபேட் எல்லாம் காலி ஆயிட்டே வரும். சரி, இப்ப இந்த ப்ராசஸ்ல உடம்புல இருக்கிற வளலையிலிருந்து, ஃபேட்ல இருந்து, கபத்துல இருந்து உங்களுக்கு அந்த தண்ணி வெளியே வருது. அதே நேரத்துல எண்ணெய் வெளியே வந்துடும், இந்த கார்பன் தனியா வெளியே வந்துடும். 1 கிராம் அப்படின்னு ஒரு ஃபேட் இருக்குன்னா அந்த 1 கிராம் ஃபேட்டை உருக்கும் போது இது 3 தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும். தனித்தனியா பிரிச்சே பார்க்க முடியும், ஒன்னா கலந்துதான் இருக்கும். தண்ணியில உப்பு கலந்த மாதிரி அப்படி கலக்கிறது இல்ல. தண்ணியில வந்து கடுக்காப்பொடி போட்டீங்கன்னா எப்படி தெளிவா தெரியும், அந்த மாதிரி 3 தனியா தெரியும், 3 ஆனா ஒரே மாதிரி இருக்கும். சரி, இதுல முதல்ல வந்து தண்ணி வெளியே வருது, அப்புறம் எண்ணெய், அதோட சேர்ந்து கார்பன் 3 வருது. இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இது என்ன செய்யணும்னா உடம்புல கழிவு நீக்கத்துக்கு, உடல் உறுப்புகள் வந்து இயக்கத்துக்கு, சுருங்கி இதுக்கெல்லாம் லூப்ரிகேஷன் வேணும், அதாவது ஆயில் வேணும், கபம் வேணும். இப்பதான் நம்ம உடம்புல கபம் வெளியே வந்துருச்சு, அந்த ஆயில் வெளியே வந்துருச்சு, தண்ணி அப்புறம் ஆயில் வந்துருச்சுல்ல. சரி, இந்த முதல்ல சொன்ன மாதிரி 3வது கறி வந்துச்சுல்ல. இந்த கறி எதுல கரையும்? தண்ணியில கரையாது, எண்ணெயில தானே கரையும். எண்ணெயில தான் கரையும். அதனால வெளியில வந்து எண்ணெயில இந்த கறி கலந்துரும். மிதக்காது, உள்ளுக்குள்ளே கலந்துரும், தண்ணியில தான் மிதக்கும். இந்த தண்ணியில கலக்காத கறி எண்ணெயில கலந்துருச்சு. இந்த எண்ணெயில கலந்த கறிய, எண்ணெய் கறி, இந்த மிக்சரை தண்ணி வந்து கீழ் நோக்கி கொண்டு வந்து மலஜலத்துல வெளியேற்றிடும். உடம்புல டெட் செல்கள் இப்படித்தான் வெளியில போகும். டெட் செல்ஸ், கிளீன் ஆகக்கூடிய வேஸ்ட் எல்லாமே இப்படித்தான் போகும். தேகம் சுத்தி ஆகிறது இப்படித்தான் ஆகும் யோக மார்க்கத்துல. சரி, 1. 2வது என்ன ஆகுது, இப்படி வந்து இந்த தண்ணி தானே இது கீழே கொண்டு வருது. சுவாசம் ஒடுங்க ஆரம்பிச்சிச்சு, யோகம்னு வந்துட்டானே நீங்க புலன் ஒடுக்க நடவடிக்கை போகணும். உலக சம்சார வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டீங்கன்னா உடம்புல இந்த நீர்த்தன்மை குறைஞ்சிட்டே போகும்.
பேசும்போது, செல்கள் அசைக்கும் போது எல்லாமே இந்த நீர்த்தன்மை குறைஞ்சிட்டே போறதுனால இந்த கரியானது எண்ணெயில கரைஞ்சாலும் அதை கீழ் நோக்கி கொண்டு வர்றதுக்கு தண்ணி இருக்காது. சரி, இதுல ஒரு கேள்வி வரணும். சரி, தண்ணியை குடிச்சா சரியாயிருமா? போதும்ல, தண்ணி தானே பத்தல. அப்படி எத்தனை பேத்துக்கு வந்து மலச்சிக்கல் தீருது? தீராது. ஏன்னா இப்ப தண்ணி குடிச்சீங்கன்னா, பச்சை தண்ணி குடிக்கீங்கன்னா அது என்ன செய்யும்? இந்த இதுக்கு வந்து டைஜஷன் ப்ராசஸ் தான், இது செரிமானம் தான், இதுவும் வேற ஒண்ணும் இல்ல. இது என்ன செய்யும்? இந்த டைஜஷன் ப்ராசஸ் ஸ்லோ பண்ணிரும், ஸ்டாப்பே பண்ணிரும். அந்த ஃபேட்டை பிரேக் ஆக விடாது. கொழுப்பு இருக்கு, வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய வந்து நீங்க பச்சை தண்ணியில போட்டீங்கன்னா கட்டியாயிட்டே போகும். அதுவே 100 தடவை அந்த பச்சை தண்ணியில போட்டு எடுத்தீங்கன்னா வெண்ணெய் கட்டா மாறிடும். நீங்க நைஃப் வச்சு அதை கட் பண்ண முடியாது, சுத்தில தான் உடைக்கணும். ஃபேட் அவ்வளவு தூரம் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டா மாறிடும். பச்சை தண்ணியினால வளலை மேலும் 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 உறைஞ்சிக்கிட்டே போகும், ஹார்ட் ஆயிட்டே போகும் பச்சை தண்ணினால. இதே வந்து சூடு கொடுத்தீங்கன்னா, வெந்நீர்ல போட்டீங்கன்னா கரைஞ்சிரும். வெண்ணெயை தூக்கி வெந்நீர்ல போட்டீங்கன்னா சுத்தமா கரைஞ்சிரும். இதுதான் வித்தியாசம். நீங்க பச்சை தண்ணி குடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? இந்த ப்ராசஸ், இந்த ஃபேட் உடைஞ்சு இந்த கரியான மலம் கார்பன் வெளிவர ப்ராசஸ் நடக்காது, ஸ்லோ டவுன் ஆயிடும். இது வாசியும் கொண்டு வந்து கீழே விட்டுடும், கவம் சேர்ந்துகிட்டே இருக்கும் உடம்புல. சரி, நான் வெந்நீர் குடிச்சா சரியாயிருமா? இது நான் ஏன் இத சொல்ல வரேன்னா, யோகம்ங்கிறது ஒரே வாழ்க்கையை வாழணும், நீ வேற வேலை செய்யக்கூடாது. என்ன மாதிரினா, யாசகம் வாங்கியாவது யோகம் பண்ணணுமே ஒழிய வேலை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். வேலை செய்யறதுன்னா இந்த சம்சார வாழ்க்கையில எதுவும் பண்ணக்கூடாது. அதான் துறவுதான் இதுக்கு அடிப்படை. தின்னுட்டு தூங்கணும்னு அர்த்தம் இல்ல, சோம்பல்னு அர்த்தம் இல்ல, இதுக்கு ஒடுக்கம்னு அர்த்தம். உனக்கு யோகத்தை தவிர வேற எதுவுமே வரக்கூடாது. நீ காலையில என்ன சாப்பிட்ட அப்படின்னா, இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான்னா, ஏன் இட்லி சாப்பிட்டேன்? சரி, அந்த இட்லி தான் ஈஸியா எனக்கு டைஜஸ்ட் ஆகும். அப்பதான் அபான சிக்கல் ஈஸியா போயிடும். அடுத்த நாள் நேரத்துல யோகத்துல உட்கார முடியும். ஏப்பா காட்டன் மட்டுமே உடுத்துற, பாலிஸ்டர் உட மாட்டேங்கிற, ஜீன்ஸ் இதெல்லாம் போட மாட்டேங்கிற, வெறும் ஏன் காத்தாட ஒரு உடை போட்டுக்கிற? யோகா அனல்ல இந்த டைட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டோன்னே எனக்கு டீஹைட்ரேஷன் ஆயிடும், மூளை அடைஞ்சு போயிடும். நான் அடுத்த நாள் யோகத்துல உட்கார முடியாது. ஏன் வந்து உப்பை கட்டி சாப்பிடுற? அதுதான் தேகம் சிதையா இருக்கும். பச்சை உப்புனால தேகம் சிதைஞ்சிரும். ஏன் இத்தனை மணிக்கு தூங்குற? தூங்குனா தான் இந்த அனல் வந்து உடம்புல தனியும், அடுத்த நாள் என்னால யோகம் பண்ண முடியும். இல்லாட்டி சூடு ஜாஸ்தி ஆயிட்டே போகும். ஏன் இத்தனை மணிக்கு தூங்குறது? சரி, தூங்கிட்டே இருக்க வேண்டியதானே? ஏன் நேரத்துல எந்திரிச்சுக்கிற? 4 மணிக்கெல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சா தான் உடம்ப சுத்தம் பண்ணி வயிற்று சுத்தம் பண்ணி ஒரு 5, 5:30, 6 மணிக்கு பிராக்டிஸ்ல உட்கார முடியும் யோகத்துக்கு. உன்னுடைய வாழ்க்கையில எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு உண்டான பதில் வந்து யோகமா இருக்கணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா, ஏப்பா பேசுறேன், அதுக்கும் வந்து யோகம்தான் பதிலா வரணும். பேசல, மௌனமா இருக்க, அதுக்கும் யோகம்தான் பதிலா வரணும். மௌனத்தினால அந்த சிவசிந்தனை எனக்கு கலையாம இருக்கும். பேசுறேன் ஏன்னா எனக்கு வந்து மனம் சஞ்சலமா இருக்கு, ஈஸ்வரனை பத்தி பேசுறேன், ஆத்ம விசாரம், சத்சங்கம் பண்ணிக்கிறேன், சத் விசாரம் பண்ணி, இப்படி உன்னுடைய பதில்கள் எல்லாமே யோகத்தை நோக்கி இருக்கும். இந்த யோகமோ வாசியோ தியானமோ இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? வீடு பேருக்கு. உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் வீடு பேரு இறைவனா இருக்கணும். எங்க எடுத்தாலும் அந்த ஈக்குவேஷன் கடைசியில போய் இறைவன்ட்ட முடியணும். இப்படி வரணும் ஒரு ஒன் லைஃப். இந்த லைஃபுக்கு வரணும். இதுல வந்து நீங்க சோசியல் லைஃப்ல இருந்துட்டு இத பண்ணும்போது உடம்புல இருக்கிற நீரை வேஸ்ட் பண்ணிடுவோம், அந்த ஒளி வேஸ்ட் ஆயிடும். அதனால என்ன ஆகும்? எண்ணெயும் கறியும் மட்டும் இருக்கும், அது எண்ணெய் மூவ் ஆகாது. சரி, இந்த இது வந்து இந்த தண்ணி வந்து உடம்புல காலியாயிட்டே இருக்கு. நீங்க பச்சை தண்ணி குடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த பச்சை தண்ணி எண்ணெய உரைய வச்சிரும். எண்ணெய் வந்து கெட்டி ஆயிட்டே போகும். எப்படி இந்த குளிர்காலத்துல தேங்காய் எண்ணெய் உறைஞ்சு கெட்டி ஆயிட்டே போகுது, அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டு தானே உடம்புல ஃபேட் சேர்ந்தது. தேங்காய் எண்ணெய், கல்ல எண்ணெய், இதெல்லாம் நான்வெஜ், இதுல இருக்கிற ஃபேட்டு தான், அதே தான், வேற ஒண்ணும் இல்ல. பச்சை தண்ணி பட்டா குளிர் அப்படிங்கிற கபம் பட்டுச்சுன்னா அது என்ன ஆகும்னா உறைஞ்சு போயிடும்.
முன்னவே பார்த்தது என்னது, இந்த எண்ணெய்க்குள்ள என்ன இருக்கு, அது பிரேக் பண்ண கறி இருக்கு. இப்ப வெறும் எண்ணெய் மட்டும் உரையில, பிரேக் பண்ண கறியும் சேர்ந்து அதுலயே உறைஞ்சு அங்கேயே தங்கிடும். எந்த இடத்துல எந்த செல் எந்த மசில அது வந்து டைஜஸ்ட் பண்ணுச்சோ அதை கடத்த முடியாம அங்கேயே தங்கிடும் ஃபேட்டா, ஹார்டா. இதுவே தண்ணி நிறைய குடிக்க குடிக்க இன்னும் அப்படியே இருக்கும். நீங்க யோகம் பண்ணுவீங்க, ஃபேட் பிரேக் ஆகும், ஆனா வெளியே வராது. அதாவது அந்த கழிவு பிரேக் ஆகும், வெளியில கொண்டு வர முடியாது. நினைச்சுக்கிறீங்க தண்ணி குடிச்சோம்னா அது வெளியே வந்துடும், வராது. நீங்க யோகத்துல பிரேக் பண்றது பிரேக் ஆயிடும், வாசி பண்ணா கூட பிரேக் ஆயிடும். ஈவன் கர்ப்பத்துல கூட பிரேக் ஆகும். கர்ப்ப சாதனையில இதே தான் நடக்கும். டைஜஷனுக்கு உப்பு இம்பார்ட்டன்ட், ஆசிட் உப்பு. இந்த உப்பைய நீங்க கர்ப்பமா சுண்ணமா அகரமே சாப்பிட்டாலும், அகர தீட்சையா பண்ணாலும் சரி, அடங்கி ஒடுங்கி ஒரு இடத்துல இருக்கணும். உடம்புல இருக்கிற நீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுல பச்சை தண்ணி குடிச்சீங்கன்னா, கர்ப்பம் சாப்பிட்டாலும் சரி, வாசி செஞ்சாலும் சரி, எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல நீங்க பச்சை தண்ணியை குடிச்சீங்கன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது வந்து அதுல புறப்படுற வாசி அனல், அந்த அது ஆக்சிஜன் தானே. பிராணாயாமம் பண்ணும்போது ஆக்சிஜன் உடம்புல பெருக்கிக்கிறோம், வெளியில இருந்து எடுக்குது இல்ல. இந்த ஆக்சிஜன் போய் செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட் எல்லாம் செரிச்சிரும், உடைச்சிரும், பிரேக் பண்ணிடும். கார்பன் வெளியே வந்துடும், கீழே போகணும். அதுக்கு கீழே போக விடணும். அந்த கீழே போறதுக்கு உங்களுக்கு போகாது. ஏன்னா ஏற்கனவே சோசியல் லைஃப்ல உலக இயக்கத்துல இந்த உடம்புல இருக்கிற நீரை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, போகாது. இதனால அவன் என்ன பண்ணுவான், எப்படிடா இந்த வேஸ்ட், மலசிக்கல் வரும். மலசிக்கல் வரும்போதே இந்த செல்லுகளுக்குள்ள உடைஞ்சது அங்கங்க தங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அபானத்துல என்ன நடக்குதோ அது எல்லா இடத்துலயும் நடக்கும். ஒரு செல்லுக்குள்ள நடக்கும், ஒரு அணுவுக்குள்ளயும் நடக்கும், உடம்புக்குள்ள தலைமுடி மயிர்ல நடக்கும். பிரேக் ஆகி அப்படியே நிக்கும் அங்க. அது வந்து நமக்கு அந்த என்ன சொல்லுவீங்க, பொடுகா தெரியும். தலை மயிர்ல கூட நடக்காது, ஒவ்வொரு அணுவுக்குள்ளயும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் இது நடக்கும். அந்த பித்தங்கிற நீரை நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா, ஃபேட்ல இருந்து வெளியே வருது இல்ல, 3 வருது, தண்ணி, எண்ணெய், கார்பன். இந்த எண்ணெய் வந்து ஆயில், வெளியே வந்து தண்ணி இருக்கு இல்லையா, வெறும் பச்சை தண்ணி இல்ல, ஃபேட்டி ஆசிட் அதுக்கு பேரு. ஃபேட் பிரேக் ஆச்சு, டைஜஷன் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு போச்சுன்னா, ஃபேட் ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா, அதாவது நீங்க பிராணனை சேர்த்து அதை செரிச்சாலும், உப்பை சேர்த்து செரிச்சாலும் சரி, சுவாசம் பண்ணும்போது ஆக்சிஜன் போய் அதை செரிச்சாலும் சரி, ஃபேட் வந்து டைஜஷன் ஆச்சுன்னா, உடஞ்சதுன்னா, அதுல இருந்து ஃபேட்டி ஆசிட் தான் வரும், தண்ணி வராது. ஆசிட் அது ஆசிட்னா செரிமானத்துக்கு அதுதான் ஆதாரம். கடத்தும் பொருளே அதுதான். இந்த கடத்தும் பொருளை நீங்க பேச்சுல உலக இயக்கத்துல விரயம் பண்ணீங்கன்னா, அடுத்த தடவை நீங்க வாசி பண்ணும்போது அந்த வாசியினுடைய அனல், அதில் இருக்கக்கூடிய பிராண அனல் வந்து குண்டலினி அனல், இதெல்லாம் வந்து போய் உடம்புல இருக்கிற கழிவை உடைக்கும், ஃபேட்டை உடைக்கும். அதை கடத்தி அந்த அடுத்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது. இப்ப கையில உடைக்கிறத உடைச்சு கீழே இடத்துக்கு வர முடியாது, நர்வ்ஸ் வரியா. ஏன்னா எல்லாம் ரிஜிடா மாறிட்டு வரும் உங்களுக்கு. சரி, இது ஸ்டேஜ் 1க்கு. ஏன் இது இவ்வளவு விளக்கி சொல்றேன்னா, யோகத்தின் விளக்கங்கள் தெரியாம வந்து நாம அதையும் செஞ்சுட்டு இதையும் செஞ்சுக்கலாம்னு சொல்லி ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. நீ பீஸ் ஆஃப் மைண்டுக்கு யோகம் பண்றீங்க அப்படின்னா ஓகே, ஒண்ணுமே பண்ணாது, ஒன்னும் தொந்தரவே இல்லை. நான் வீடு பேரு, முக்தி, ஞானம் வரணும், சித்தர்கள் அடைஞ்ச சமாதி நிலையை நாங்க அடையணும், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த விளக்கங்கள்லாம் தேவை. ஆமா, கண்மூடித்தனமா வந்து போறதுக்கு பதிலா இத தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணுங்கிறக்காக இதை சொல்றது ரொம்ப அவசியம். சீரியஸா மேலுமே அர்ப்பணிப்போட வந்து இந்த பயணம் பண்ணணும், ஆன்மீக பயணம் பண்ணணுங்கிறவனுக்கு இந்த விளக்கம் தேவை, அவங்களுக்காக சொல்றது. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல இந்த ஃபேட்டி ஆசிட் வந்துச்சு, எண்ணெய் வந்துச்சு, கறி வந்துச்சு. நீங்க ஒன்னும் செய்யாம இருந்தீங்கன்னாவே, அதாவது உலக இயக்கம் செய்யாம இருந்தீங்கன்னாவே என்ன செஞ்சிடும், இந்த ஃபேட்டி ஆசிட் கறியோட அந்த எண்ணெயோட கலந்த கறிய கொண்டு வந்து வெளியில மலத்தடத்துல வெளியே தள்ளிடும். ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இதுல நீங்க ஃபேட்டி ஆசிட், அந்த உப்பை நீங்க கர்ப்பமா சாப்பிட்டீங்கன்னா இது இன்னும் சீக்கிரமா கிளீன் ஆகும். அதுக்குதான் உப்பு கர்ப்பம். ஏன்னா இவ்வளவு 40 வயசுல யோகத்துக்கு வர்றீங்க, 40 வயசு வரைக்கும் வேஸ்ட் பண்ண இந்த ஃபேட்டி ஆசிட்ல எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? பாசி பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து அந்த பிராணம் நிறைய சேரும்,
ஃபேட்டும் பிரேக் ஆகும். ஆனா அதை கடத்தி கொண்டு வந்து கீழே கொண்டு வரக்கும் உங்களுக்கு உப்பு கர்ப்பம் வேணும், இல்ல சுண்ணம் வேணும். அதுக்குதான் அந்த பேஸ் வர்றது, அந்த அடிப்படை. கர்ப்பம் சுண்ணம் இல்லாம யோகம் ரொம்ப கஷ்டம். இந்த காலத்துக்கு இம்பாசிபிள்ன்றலாம். இதுல 2வது ஸ்டேஜ் ஃபேட்டி ஆசிட் வந்து ஆவியா மாறும். தண்ணியா இருந்தது ஆவியா மாறும். அதாவது மிஸ்டா நீராவிய கொதி நீரா இல்ல, அதுல இருந்து வாயு புறப்படும், சில்லுன்னு ஒரு வாயு புறப்படும். அதுக்கப்புறம் இந்த ஆயில் என்ன ஆகும், அடுத்த தடவை நீங்க பிராணாயாமம் செகண்ட் சைக்கிள் பிராணாயாமம் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் வந்து தனித்தனியா இது கூட எல்லாம் வினைபுரியும். ஆக்சிஜன் போய் இந்த ஃபேட்டி ஆசிட் கூட வினைபுரியும். அந்த ஃபேட்டி ஆசிட் வந்து ஆவியா மாறும், மிஸ்டா மாறும். இந்த ஆயில் வந்து அதுல இருந்து லேசா சூடு பிறக்கும், ஆயில் சூடாக ஆரம்பிக்கும், கடாயில எண்ணெய் வச்ச மாதிரி. இந்த கறி என்ன ஆகும், கறியும் சூடாக ஆரம்பிக்கும். இது 2வது ஸ்டேஜ். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க இந்த ஃபேட்டி ஆசிட் வேஸ்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த கறியே அங்க இருக்காது, எல்லாம் கீழே வெளியே வந்துடும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அந்த கறியே கிளீன் ஆகும் உங்களுக்கு. இந்த ப்ராசஸ நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா, அதாவது செகண்ட் ப்ராசஸ, உப்பு சாப்பிட்டுக்கிறீங்க, அகரம் சாப்பிட்டுக்கிறீங்க, புலன் ஒடுக்கமா இருக்கீங்க, தேவையில்லாம உலகத்துல எதுவுமே உலகல எந்த காரியம் பண்ணல, வேற சுத்தியில மட்டுமே கவனமா இருக்கீங்க அப்படின்னா 1 வருஷத்துல அகர தீட்சையில உப்பு சாப்பிடுறதுல இந்த உடம்புல இருக்கிற அந்த செறிபடாத கார்பன் முழுக்க வெளியில போயிடும் உங்களுக்கு. அடுத்த வருஷம் முதற்கொண்டு வாசி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரேக் பண்றதுக்கு கரியே அங்க இருக்காது. வாசி அவ்வளவு சுத்தமா ஓடிட்டு போகும், மலச்சிக்கல் வர வாய்ப்பே கிடையாது. வாசி யோகத்துல என்னைக்கும் மலச்சிக்கல் வர வாய்ப்பு இல்லை. நீங்க உப்பு கர்ப்பம் சாப்பிட்டாலும் கர்ப்பம் சாப்பிடலனாலும் சரி, வாசிங்கிறது ஆக்சிஜனை உள்ளுக்குள்ள செலுத்துறது, சேர்த்துக்கிறது. நீங்க குண்டலினி அந்த இதுக்குள்ள எல்லாம் போயிடாதீங்க. பேசிக்கானது குண்டலினி கண்ணுக்கு புலப்படாத பொருள், இருக்கா இல்லையாங்கிற டவுட்ல கூட போயிடும். அதை பத்தி தொடவே இல்லை. நான் ஆக்சிஜனை மட்டும் பேசுறேன். ஏன்னா பிராணாயாமம் பண்ணும்போது காத்துல இருந்து ஆக்சிஜனத்தை நிறைய எடுத்துக்கிறீங்க, உள்ளுக்குள்ள நிறைய அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க. முன்ன வந்து உள்வாங்கின காத்துல இருந்து 2 செகண்ட் அந்த காத்த உள்ள வச்சு அதுல இருந்து ஒரு 20% தான் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டீங்க, லங்ஸ் எடுத்துக்குது. இப்ப வந்து நிறைய உள்வாங்குறீங்க. உள்வாங்குற கெப்பாசிட்டி வந்து ஒரு பூரகம் பண்ணும்போது 2 செகண்டா இருந்த பூரகம் 20 செகண்டா போகுது. நீங்க இப்ப பண்ணும்போது 10 மடங்கு காத்த உள்வாங்குறீங்க. அத கும்பகத்துல உள்ள நடக்கும்போது, கும்பகமே முதல்ல பண்ணவே இல்லை, 64 கும்பகம் பண்ணுவோம், 60 மடங்கு ஆக்சிஜனை கிரகிக்கும். நிறைய நேரம் கொடுக்குறீங்க. அப்போ 60 மடங்கு உடம்புக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அப்ப இந்த ஃபேட்டை பிரேக் பண்ற ப்ராசஸ் எவ்வளவு நடக்கும். இதுல இந்த ஆசிட நீங்க வேஸ்ட் பண்ணாம இருந்தா வாசியோகத்துல எந்த காலத்திலயும் மலச்சிக்கல் வரவே வராது. வந்ததுன்னா நீங்க வாசி தப்பா பண்றீங்க. வாய் திறந்தோ புலன் திறந்தோ பண்றீங்க. வாசி யோகம் வாயை திறந்து புலன்களை திறந்து பண்றது கிடையாது. இந்த ஃபேட்டி ஆசிட்ங்கிற உப்பு ஒளியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப அதனாலதான் அதை வச்சுதான் தேகமே சுத்தி ஆகும். அந்த கார்பனே ஒளி தேகத்தை பத்தி பேசல, அதெல்லாம் பேசல. இந்த கார்பனே அப்பதான் இந்த கார்பன் போயிட்டாதான் உங்களுக்கு உடம்புக்குள்ள பிராணன் எல்லா இடத்துலயும் உழவ முடியும், சுழுமுனை திறக்கும். இதனால அகர தீட்சையில வலியுறுத்தியா சொல்லிவிட அகஸ்தியர் 1 வருஷம் நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. இது வந்து இப்பதான் வந்து இந்த சித்த மார்க்கங்கள் விளக்கங்கள்லாம் ஒவ்வொன்னா உங்களுக்கு தெரிய வந்துட்டு இருக்கு. நீங்க வந்து கர்ப்பங்களை எடுக்க ஆரம்பிக்கிறீங்க, அந்த ஸ்டெப்புக்கு வரீங்கன்னா இந்த விளக்கங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போகணும். இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன்னா 10 மாசம் ஒதுக்கு உடம்ப சுத்தம் பண்றதுக்கு. நான் இந்த கர்ப்பம் சாப்பிட்டுட்டே யோகம் பண்ணுவேன்னா சிக்கிக்குவேன். உடம்ப முதல்ல கிளீன் ஆக விடு. கிளீன் பண்ணிட்டு அப்போ ஆதார சக்கரங்கள்லாம் திறந்து போயிடும். கார்பன் போயிடுச்சு, சக்கரங்கள்ல எந்த பிளாக்கும் இருக்காது, வாசி வசப்படும், உங்களுக்கு எங்கேயும் தடை வராது. வந்து போய் அண்ணாக்குல இருந்து அமிர்தம் விழுகிறது, நெற்றிக்கன் திறக்கிறது, இந்த இல்யூஷனான விஷயங்கள், இமேஜினரி, இது இந்த சூப்பர் நேச்சுரல்லாம் நான் பேசவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். அடிப்படையா யோகத்துக்கு இது வேணும். இத செஞ்சீங்கன்னா அதெல்லாம் சீக்கிரமா நடக்கும், வந்துரும். அது வரணுங்கிறத விட யோகத்துக்கு இதுதான் பேஸ்.
தேகத்தை முதல்ல சுத்தம் பண்ணிக்கணும். சரி, இப்படி சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? சுத்தம் பண்ணலைன்னா என்ன நடக்கும்? பிராணன் ஓடாது, எல்லா இடத்துலயும் தடைப்படும். இந்த 2வது பிராணாயாம சைக்கிள்ல அந்த ஃபேட்டி ஆசிட்ல இருந்து ஒரு மிஸ்ட் பிறக்குது. ஆயில்ல இருந்து ஒரு சூடான வாயு அப்பதான் உருவாக ஆரம்பிக்குது கடாயில. சூடான ஆயில்ல இருந்து புகை வரல, ஆயில் இப்ப சூடாயிடுச்சு. என்ன சூடாயிடுச்சுன்னா நீங்க மாவை உள்ள போட்டா என்ன ஆகும்? பொறிஞ்சு போண்டா கிடைக்கும். பொறிஞ்சு போண்டா கிடைக்கும் உங்களுக்கு இல்லையா? மாவை போட்டீங்கன்னா, ஒரு வாழைக்காய போட்டீங்கன்னா பொரிச்சிரும், அது உடைக்காது, பொரிச்சிரும், வெந்துரும்னு வச்சுக்கோங்களேன். தண்ணியில போட்டா வேகும், இது வந்து பொரிக்கிறது. அதுக்கு பேரு பஃப்டப். பஃப்டப்னா பொரி இருக்குல்ல, நெல் பொரி. நெல் பொரி அரிசியை வேக வைக்கிறதுக்கும் பொரியா மாத்துறதுக்கும் உண்டான வித்தியாசம் தான் அது. பாப்கார்னா பண்றீங்கல்ல, சோளத்தை வேக வைக்கிறதுக்கும் பாப்கார்ன் பண்றதுக்கும் வித்தியாசம் அதேதான் இது. இந்த 2வது சைக்கிள்ல எண்ணெயில உடம்புல இருக்கிற செல்லு, ஒரு செல்லுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் வந்து அந்த எல்லா செல்களுக்குள்ளயும் போய் மூழ்கும். அது சூடாகும் போது என்ன ஆகும்? எல்லா செல்லும் பொறிஞ்சு போயிடும். பொறிஞ்சிரும்னா என்ன ஆகும்? ட்ரை ஆயிடும். ஒபேஸா வீங்கிக்கும். வீங்கிக்கும்னா அதுல இருக்க எண்ணெய் தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். வீங்கிக்கும்னா வாழைக்காய தண்ணியில வேக வைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி வீங்கிறது இல்ல. அது புரியுது, அது தண்ணி உறிஞ்சி வாத உடம்பா மாறிடும். உடம்பு வயிறுல தொப்பை போட்டுரும், கேஸ்ட்ரிக்கா மாறிடும் உங்களுக்கு. முதல்ல ஊதார்கள் உப்பார்கள் யோகம் பண்ணுவாங்க, ஊத மாட்டாங்க, உப்ப மாட்டாங்க, ஊதி போயிடும். இது ஃபர்ஸ்ட் சிம்டம். சரி, இத பண்ணாம இந்த ஆசிட், ஃபேட்டி ஆசிட வேஸ்ட் பண்ணிட்டனால ஏற்கனவே இந்த கார்பன் இருக்குல்ல, அந்த கார்பன் ஏற்கனவே நகர முடியாம அங்கங்க பிரேக் ஆகி அப்படி அப்படியே அந்த எண்ணெயோட நின்னுச்சு இல்ல. ஓகே, இப்ப அந்த கார்பன் இன்னும் ஹார்ட் ஆயிடும். கார்பனும் சேர்ந்து பொரிஞ்சிரும். ஏற்கனவே எண்ணெய் தான் வந்து அந்த கார்பனை கீழே கொண்டு வர்றது. இப்ப அந்த எண்ணெய் எல்லாம் என்னாச்சு? அது அந்த பாப்கார்ன் பண்ற செலவான மாதிரி எண்ணெயும் செலவாயி போச்சு. இப்ப எண்ணெய் இருக்கும் அங்க, உங்களுக்கு உடம்பு ஊதி வாத உடம்பா இருக்கும், வயிறு ஊபல், அங்கங்க கிளாட்ஸ் இருக்கும், தொப்பா வந்திருக்கும், உடம்பு வந்து கொழு கொழு கொழுன்னு இருக்கும், இந்த காத்துரைச்ச பலூன் மாதிரி இருக்கும். இப்படி இதெல்லாம் வந்து அந்த ஆசிட வேஸ்ட் பண்ணா. சரி, அப்படி வேஸ்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா அதே போல புலனொடுக்கமா இருக்கிறது ஒண்ணு, உப்பு அகரம் வேணும், உப்பு வேணும். உப்பு கர்ப்பம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணு வந்து புலனொடுக்கத்தால அந்த ஆசிட் வேஸ்ட் ஆகாது, ஆனா அது பத்தாது. உடம்பு வந்து அவ்வளவு மோசம். 27 வயசுல யோகத்துக்கு வர்றீங்கன்னா அது வரைக்கும் சாப்பிட்ட கார்பன்ல எப்படி போகும்? அதுக்கு இது பத்துமா? பத்தாது. அப்ப அந்த அகரம்ங்கிற உப்பு கர்ப்பமோ, உப்பு பஸ்பமோ, உப்பு சுண்ணமோ, அரிசி சுண்ணம், கோதுமை சுண்ணம், இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்க கண்டினியூ பண்ணும் போது அப்பவும் வந்து புலனொடுக்கம் இருக்கணும். இந்த ஆசிட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்பவும். சோ இது ரெண்டு. அப்ப ஆசிட வேஸ்ட் பண்ணாம இருக்கிறீங்க, கர்ப்பம்னு ஒண்ணு சாப்பிடுறீங்க, இதையும் சேர்த்து செய்யும் போது என்ன ஆகும்? முதல் வருஷம் இந்த ஆசிட வேஸ்ட் பண்ணாம கர்ப்பம் மட்டுமே சாப்பிட்டு உடம்ப சுத்தம் பண்ணனால, யோகத்துக்கு தகுதிப்படுத்தினால பெரும்பாலான கார்பன் எல்லாம் வெளியில போயிருக்கும் உடம்புல இருந்து. சோ செகண்ட் வருஷம் நீங்க வாசி, பிராக்டிஸ், தியானம் சொல்லி ஏதாவது பண்ணுனா அங்க பிரேக் ஆகிறதுக்கு எதுவும் இருக்காது, கார்பனே இருக்காது, ரொம்ப சொற்பமா இருக்கும். நீங்க வெறுமனே தேன் சாப்பிட்டா போதும், அந்த தேன்ல கலந்தது வெளியே வந்துடும், அதை கடத்தி கொண்டு வர்றதுக்கு போதும். இதனால பத்தியம் வந்து ரொம்ப கடுமையா வைக்கப்படுது யோகத்துக்கு. ஏதோ இவங்க குருமாரெல்லாம் அவங்கவுங்க சௌரியத்துக்கு பத்தியம் வச்சுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறீங்களா? கிடையாது. யோகத்துல பத்தியம் இவ்வளவு கடுமையா வைக்கிற காரணம் இதுதான். யோகம் சித்தியாகணும்னா வந்து முதல்ல வந்து அகரம் பயன்படுத்தி உப்பை பயன்படுத்திட்டு 10 மாசம் டெடிகேஷனை சுத்தம் பண்ணிட்டீங்க. கார்பன் உடம்புல இல்ல, நான் சரி பண்ணிட்டேன் எல்லாத்தையும், நான் பழையபடிக்கு வந்து எல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னா, அதுக்கப்புறமும் அகரத்துக்கு அப்புறமும் கர்ப்பத்துக்கு 10 வருஷம் வச்சிருக்க டயட்டை கேளுங்க. பால், பச்சை பயிறு, பசு நெய்,
இவ்வளவுதான். இதுல பசு நெய்ல 0 ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட் 0 பசு நெய்ல. பச்சை பயிறு 0 ஃபேட். எதுக்காக புரியுதா இப்போ? அப்பதான் அந்த கார்பன் சேராது, மறுபடியும் நீங்க தொடர்ந்து யோகம் பண்ணிட்டே இருக்கு. உணவு உடம்பு கிடைக்கும், அந்த உணவுல இருந்து சேச்சுரேட்டட் இந்த கடினமான கொழுப்பு உடம்புல சேராது. கொழுப்பு அவ்வளவு பெரிய தடை. இதுல ரொம்ப ஊன் உருகி போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் பால் எல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா செரிச்சிடும். உப்ப உள்ள போட்டீங்கன்னா தயிராயும் புளிப்பாயும் மோராயும் அதுவா செரிச்சிடும். பாலுக்கு இருக்கிற அமிலம் வெளியே வந்து அதுவே செரிச்சிடும். 2 நாள் தயிரை விட்டுருங்க, 3ஆம் நாள் தனித்தனியா தூள் அதுவே பிரிஞ்சிடும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், கடைய வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம், செதஞ்சிரும். அதனால அது சிம்பிள். இவ்வளவு எளிமையான டயட் வைக்கப்படுது. யோகம் அவ்வளவு கடினமானதுங்கிறதுனால. ஏன்னா இவ்வளவு நாள் 10 மாசம் பாடுபட்டு சுத்தம் பண்ண உடம்ப எனக்கு வந்து வேலை செய்யணும், வீக்காவே இருக்கு உடம்பு, நான் கொஞ்சம் சௌரியமான உணவை, கொஞ்சம் ஃபேட் இருக்கு மாதிரி எனர்ஜி தர உணவை சாப்பிட்டுக்கிட்டு நான் போயிட்டு கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு வந்து யோகம் பண்றேன், சிக்கிக்குவீங்க. சாத்தியப்படாது. அதுக்கு அந்த ஒன் லைஃப்கே வரணும். முதல்ல பகவான் மேல நம்பிக்கை இருக்கணும். எங்க இருந்தாவது எதாவது கொடுத்துருவாரு. நீ இந்த டெடிகேஷனுக்கு வரும்போது ஆரம்பத்துல சிரமம். ஆமா. சோ ஒண்ணு, இந்த ஆசிட வேஸ்ட் பண்ணாம இருக்கணும். இன்னொன்னு, ஆசிட் அந்த உப்பு அகரத்தை உள்ள எடுத்துக்கிட்டே இருக்கணும். சமயத்துல இது கூட பத்தாது, நம்ம உடம்பு அவ்வளவு, ஏன்னா உடம்பு முழுக்க கார்பனால ஆனது தானே. அதனால வந்து அப்பப்ப வந்து இந்த கடுக்கா லேகியம், கர்ப்பசாதனை பண்றவங்களுக்கு இந்த விளக்கெண்ணெய் தொட முடியாது. அதனால கடுக்கை லேகியம் வந்து தேன்ல கிளறி வச்சுப்பாங்க. அவங்க சாப்பிட்டா வந்து கொமட்டும், வாத தடிப்பாயிடும். அதான் சொன்னேன்ல. அதனால அத தேன்ல கலந்து சாப்பிட்டுக்கிறது கடுக்கா சூரணத்தை, அது உங்களுக்கு போதுமானது. நேற்று திரிபுலா சூரணத்தை சாப்பிட்டுக்க வேண்டியது தேன்ல கலந்து. சரி, இந்த அகரத்தை சாப்பிடும் போதும் சரி, உப்பு சாப்பிடும் போதும் சரி, காடி நீரை சாப்பிடும் போதும் சரி, இதேதான் உடம்புல நடக்கும். நீங்க சுவாசத்தின் போது ஒரு தடவை நம்ம சுவாசிக்கும் போது என்ன நடக்குதோ அத பல 100 மடங்கு வேகத்துல ஒரே தடவையில செய்யும். அதுதான் கர்ப்பங்கள். அதேதான் வாசி யோகமும் செய்யும். இந்த 2 செகண்டுக்கு ஒரு தடவையா இருந்த பிரீத்தை நீங்க வந்து 112 செகண்டுக்கு ஒன்னா மாத்துறீங்க. அப்படி மாத்தும் போது அவ்வளவு வேகத்துல உடம்புல ஃபேட் பிரேக் ஆகும், உள்ள போயிட்டு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு யோகத்துக்கு வரணும். தனி ஒரு நபருக்காக இதை விளக்குறது இல்ல. இந்த அடிப்படைகள் இல்லாம ஆளாளுக்கு வந்து வாசி யோகம் சொல்லி கொடுத்துட்டு தியானம் அப்படின்னு சொல்லி அவங்க போன வரைக்கும் உண்டான பாதையை கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுல இதுதான் சரி அதுதான் சரிங்கிறது ஆர்குமெண்டா மாறிடுது. என் வழிதான் சரிங்கிற மாதிரி ஆயிடுது. எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸா இருந்தாலும் சரி, நீங்க கண்ணாடி தவமா இருக்கட்டும், கண் மூடுன தவம், கண் திறந்த தவமா இருக்கட்டும், வாசியா இருக்கட்டும், இல்ல வெறும் தியானமா இருக்கட்டும், நாம ஜபமா இருக்கட்டும், இல்ல நீங்க மெழுகுவத்தி கொளுத்தி வச்சுட்டு உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பேஸ் இதுதான். நீங்க இந்த உப்பு, ஒளி, அந்த ஃபேட்டி ஆசிட்ங்கிற நீரை நீங்க வேஸ்ட் பண்ண கூடாது. தண்ணியை குடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? சூடு கம்மியாகும், உப்பும் போயிடும், வெளியே தள்ளிடும், அந்த எண்ணெயும் உள்ளுக்குள்ள வந்து உறைஞ்சு தங்கி ஆரம்பிச்சிடும், உடம்புல ஃபேட் இறுகிட்டே போகும். இந்த ஃபேட்டை பிரேக் பண்ணி அந்த வேஸ்டான கார்பனை வெளியில கொண்டு வர ப்ராசஸே ஸ்டாப் ஆயிடும். நான் தண்ணி குடிச்சா சரியா போயிடும் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல அப்படி இல்ல. இதுல வந்து உப்பு சாப்பிட்டா சரியாயிருங்கிற நினைச்சுக்கிட்டு இந்து உப்பு சாப்பிடுற ஆளுகள் இருக்கு. இல்ல, சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற உப்ப நீங்க வந்து சுத்தி பண்ணி உப்பு கட்டா உப்பு சுண்ணமா மாத்தி வச்சுக்கணும். உங்களுக்கு தெரியலையா? இது ரொம்ப பெரிய விஷயம்.
யோகம்ங்கிறது இந்த அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அந்த உப்பை பஸ்பம் பண்ண கத்துக்குங்க. சொல்லியிருக்கேன் அந்த பேர் 4 விதமா மூலிகை சொல்லியிருக்கேன். அந்த 4 மூலிகையில இந்த சித்தர் விஞ்ஞான திறவுகோல் நூல் பாகம் 3ல வந்து இருக்கும். உப்பு சுத்தி செய்யறதுக்கு எந்தெந்த மூலிகை பயன்படும் சொல்லி அதை வச்சு சுத்தம் பண்ணிட்டு அதே வந்து இன்னும் ப்ராசஸ் ஒரு தடவை 4 தடவை பண்றதோ 10 தடவை அதே ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அது கட்டா மாறிடும். இன்னும் 2-3 தடவை பண்ணீங்கன்னா உப்பு பஸ்பமாவே மாறிடும். கடையில கிடைக்கிறதெல்லாம் வந்து வாங்கியே பயன்படுத்த முடியாது. அவங்களா செஞ்சுக்கணும். இல்லைன்னா தேர்ந்த பக்குவமான ஒரு நல்ல வைத்தியரை பார்த்து இதை செஞ்சு கொடுக்க சொல்லி வாங்கிக்கணும். என்ன இது பெரிய காரியத்துக்காக பயன்படுத்து, உயர்வான விஷயத்துக்காக பயன்படுத்துறது. பீஸ் ஆஃப் மைண்டுக்கு யோகம் அப்படிங்கறது அது வேற மாதிரி போயிடும். வீடு பேருன்னு அந்த இதுக்கு வந்துட்டீங்கன்னா இதுதான் பண்ணணும். ஞான மார்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அது வேற, வர்றதெல்லாம் எதிர்கொள், அது வேற. இந்த காலத்துல இது அவசியம். சோ இந்த ஆசிட வேஸ்ட் பண்ணாம இருக்கணும், கர்ப்பத்தை எடுத்துக்கணும்.